ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னா இங்கிலீஷில் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் இருக்கும் இல்லையா, ஹி ஷி இட் ஐ வி யூ தே அப்படின்ட்டு. அதை தான் வந்து நம்ம ஜெர்மனில் இப்போ பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஐ அப்படின்னா ஜெர்மனில் வந்து இஷ் அப்படின்னு சொல்லுவோம். யூ அப்படின்னா தூன்னு சொல்லுவோம். இந்த தூன்ற ஃபார்ம் வந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாதா பேசக்குள்ளேயோ இல்லை நம்மளோட வயசு கம்மியாக இருக்கவங்க கிட்ட பேசக்குள்ளேயோ வந்து தூன்ற ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹி அப்படின்னா எர் அப்படின்னு சொல்லுவோம். ஷி அவள் அப்படின்னா ஜீன்னு சொல்லுவோம். இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸை குறிக்கக்குள்ளேயோ இல்லை ஒரு டேபிளை குறிக்கக்குள்ளேயோ அதை எப்படி சொல்லுவோம்னா எஸ் அப்படின்னு சொல்லுவோம். வி அப்படின்னா வியர், நாங்கள் அப்படின்னு சொல்கிறது, நாம அப்படின்றத வியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜி வந்து கேபிட்டல் லெட்டர் எஸ் போட்டு சொல்கிறது வந்து அதுவும் யூ தான், ஆனால் அது வந்து ரெஸ்பெக்டட் ஃபார்ம் ஆஃப் யூ. இப்போ வந்து டீச்சரை வந்து இப்போ சொல்லும்போது நீங்கள் அப்படின்னு சொல்கிறது, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் அப்படின்னு சொல்கிறது, இல்லை நம்ம சுப்பீரியர் யாராவது நம்மளோட பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க இல்லை ஹையர் அஃபிஷியல் கிட்ட இருக்கிறவங்க அவங்களாம் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து கேபிட்டல் எஸ் வச்சு சொல்லுவாங்க. அப்புறம் தேனா அவர்கள், அவங்க அப்படின்னு சொல்கிறது, அதையும் வந்து எப்படின்னு சொல்லுவோம்னா ஜீன் தான் சொல்லுவோம். இதை நம்ம பேசக்குள்ள எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா அது வேர்ப் கூட காஞ்சுகேட் ஆகிருக்கும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இயர் அப்படின்னா வந்து யூ ஆல். இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசக்குள்ள ஒருத்தர் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்ப யூ ஆல் கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் வந்து இயர். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ப்ஸ் கூட காஞ்சுகேட் ஆகுது. இப்போ வந்து இங்கிலீஷில் பி வெப் காஞ்சுகேட் ஆகும் இல்லையா, ஐ ஆம், ஹீ இஸ், ஷீ இஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து விஆர், யூஆர் அப்படின்றது. அந்த மாதிரி காஞ்சுகேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அந்த மாதிரி பி வெப் வந்து ஜெர்மனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜைன்னு சொல்லுவாங்க, ஜைன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ப் வந்து காஞ்சுகேட் அடுத்து பார்ப்போம். வேர்ப் கூட காஞ்சுகேட் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து இதோட ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறீங்களா, இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் சிங்குலர் ஃபார்மில் மரியாதை இல்லாமல் சொல்கிறீங்களா, இல்லை அவளை குறிப்பிட்றீங்களா, இல்லை நீங்கன்னு சொல்லிட்டு மரியாதையாக சொல்கிறீங்களா, இல்லை நீன்னு சொல்லிட்டு சிங்குலராக சொல்கிறீங்களா. இந்த மூணுத்துக்கும் சொல்கிறேன். இந்த ஜி, இந்த ஜி, இந்த ஜி, இந்த 3 ஜிக்கும் டிஃப்ரென்சியேஷன் பார்க்கறத நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். அதனால் வேர்பை காஞ்சுகேட் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.